இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு திட்டங்களால் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது ஒருவராவது பயன்பெற்று வருகிறார்கள். இதுதான் உண்மையான மக்கள் ஆட்சிக்கான அடையாளம். அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் பின்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அணிதிரண்டு நிற்கின்றார்கள். பதவிக்காக அரசியலுக்கு வந்தவர்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அரசியலில் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்களுக்கு கிடைத்த முதல் பதவியே விசா சிறைவாசம். இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காக்க 50 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கும் இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காக்கின்ற காலத்தில் நிற்கின்றார்கள். 1938 தந்தை பெரியார் அவர்கள் இந்திய எதிர்ப்பு போரை தொடங்கி வச்சார். 1960 பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் மாணவர்கள் இந்திய எதிர்ப்பு போரினை முன்னின்று நடத்தினார்கள். பெரியார், அண்ணா, கலைஞர் அவருடைய ஒட்டுமொத்த உருவமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 1930 தொடங்கிய அந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போரை நம்முடைய காலத்தில் நிச்சயம் முடித்து வைப்பார் என்று நாங்கள் நம்புகின்றோம்.